ஒரு டேஸ்ட்டான ரசம் வேணும்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பாருங்கள். 1 ஸ்பூன் மல்லி விதை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இதை ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 6, 7 பூண்டு வந்து தோலோடு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சு கையிலே வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு ஒரு பெரிய பழுத்த தக்காளி வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து மேலுக்கு அந்த கெட்டியான பகுதியை எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தழை சேர்த்திட்டு கையிலே வந்து நல்லா கரைச்சி விட்ருங்க. அந்த தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு கையிலே வந்து கரைச்சி விட்றலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். புளிப்பு வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, புளிப்பு வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக புளிப்பு இருக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து கடாயில் எண்ணெய் சேர்த்திட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 10 வெந்தயம் இருக்கிற மாதிரி சேர்த்திக்கலாம். குண்டு மிளகாய் வந்து ஒரு 4 சேர்த்திக்கலாம். குண்டு மிளகாய் இல்லைன்னா நீட்டு மிளகாய் வந்து 2 சேர்த்திக்கலாம். 2ஆக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம அரைச்சதையும் சேர்த்திட்டு 1 நிமிஷம் வதக்குனா போதும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு, அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும். நம்ம கரைச்சி வச்சு புளிக்கரைசலையும் சேர்த்திட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுலாம். ரசம் வந்து எப்போயுமே வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. நுர கட்டி லைட்டாக கொதி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக வந்து மல்லித்தழை தூவிட்டு மூடி போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாட்டை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குண்டு மிளகாய் சேர்த்துனா காரம் வந்து கம்மியாக இருக்கும். இதே வந்து காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீட்டு மிளகாய் கூட நீங்கள் 2ஆக கட் பண்ணி சேர்த்தோம்னா காரம் வந்து இறங்கும். சிம்பிளாக ஒரு சிக்கன் வறுவலோடு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும்.